இனிய புத்தாண்டு தின வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாக. ஜீவ வார்த்தையில் வேரூன்றுவோம். ஆழத்திற்கு வா என்று அழைப்பவர் வாக்கு மாறாதவர். அவருடைய சத்தத்தின் தொனியோடு இந்த புதிய ஆண்டை நாம் துவங்குவோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த புதிய ஆண்டு நம் அனைவருக்கும் தேவாதி தேவனுடைய அருகாமையை நோக்கி வளருகின்ற ஆண்டாக அமையட்டும். நாம் கர்த்தருடைய அருகாமையின் அழலுக்குள்ளாகவே இருக்க விரும்பி அதற்காக முயற்சியை எடுக்க நம்மை அனுதினமும் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது இந்த ஆண்டில் நாம் தேவனோடு கூட கிட்டி சேர முடியும். வேதாகமத்திலே தேவனோடு கூட கிட்டி சேர்ந்து எப்பொழுதும் தேவனோடு கூட இருப்பதையே விரும்பி வாழ்ந்த ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும் தேவன் தன்னை எவ்வாறு எல்லாம் வெளிப்படுத்தினார், அவர்களுக்கு அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எவ்வாறு நிறைவேற்றினார், தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை அவர்கள் எவ்வாறு ருசித்து வாழ்ந்தார்கள் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. யோசேப்போடு தேவன் இருந்ததினால் அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். அவன் செய்கின்ற எல்லா காரியங்களையும் தேவன் வாய்க்க பண்ணினார் என்று நாம் பார்க்கின்றோம். தாவீதோடு கூட தேவன் இருந்ததினால் அவன் மகா புத்திமானாய் நடந்து கொண்டான். அவன் வர வர விருத்தி அடைந்தான் என்றும் நம்மால் பார்க்க முடிகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தின் அருகில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை அப்படியே கேட்டு கீழ்ப்படிவதுதான் அந்த நல்ல பங்காக அவள் தெரிந்து கொண்டாள். இவ்வாறு தேவனுடைய அருகாமையில் கிட்டி சேர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று வாஞ்சையோடு அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் எவ்வாறு வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினாரோ அப்படியே இந்த ஆண்டில் நம்முடைய வாஞ்சையும் இருக்கும் என்றால் தேவன் நமக்காக உச்சரித்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுவதில் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார். இதற்காக தேவன் நம்மை அழைப்பது ஆழத்திற்கு வர வேண்டும் என்பதுதான். இந்த மேலான தேடலுக்காக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், முதலாவது இந்த ஆண்டின் மைய புள்ளியாக தேவன் இருக்க வேண்டும். இரண்டாவதாக தேவனை கிட்டி சேருவதற்கான வழிகளை கண்டு கொள்ளுவதிலே நம்முடைய கவனம் இருக்க வேண்டும். மூன்றாவதாக தனிப்பட்ட ரீதியிலே தேவனோடு உள்ள உறவிலே நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற வளர்ச்சியை நோக்கி நாம் அனுதினமும் பயணிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இவை எதுவுமே சுலபமாக கிடைப்பது அல்ல. இவை எல்லாமே ஆழமான அர்ப்பணிப்பினால் உண்டாகுகின்ற ஆசீர்வாதங்கள் தான். இதற்கு நம்மோடு கூட இருப்பேன் என்றும் நமக்கு தன்னை வெளிப்படுத்துவேன் என்றும் வாக்கு பண்ணினவரின் வல்லமைகள் இன்னது என்றும் எவ்வளவு பெரிய தேவன் அவர் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஆழமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஏக்கத்தோடும் தாகத்தோடும் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்மை திருப்திப்படுத்தும் விதத்திலே தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். இந்த சிந்தை, இந்த தொடர் தேடல் நம்முடைய அர்ப்பணிப்பின் விளைக்கரையங்களாக இருக்கும் பொழுது தேவன் நமக்கும் வெளிப்படுகிறவராய் இருக்கின்றார். அவருடைய வார்த்தையின் ஆழங்களையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். இந்த தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளையும் அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நமக்கு கிடைக்கும் வெளிச்சமும்
இன்னது என்று விவரித்து சொல்ல வார்த்தைகளே இல்லை. அதை ஒப்பிட்டு சொல்லவும் அதற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரே சகலத்திற்கும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கின்றார். அவர் சகலத்தையும் அறிந்தவராய் இருக்கின்றார். அவர் அசாத்தியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து காட்டுகிறவராகவும் இருக்கின்றார். எனவே இந்த தேவாதி தேவனை அறிகின்ற அறிவு அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள்ளே எடுத்து செல்லும். அவருடைய அற்புதங்களின் ஆற்றலை உணர வைக்கும். சிலுவை சம்பாதித்து கொடுத்த மேன்மைகளையும் ரகசியங்களையும் புரிய வைக்கும். வாழ்க்கையின் மையமே இயேசுதான் என்று உணர்ந்து அவரோடு கூட இணைந்து ஆழமான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையையும் நமக்கு கொடுக்கும். எனவே இந்த புதிய ஆண்டிலே நாம் ஆழமான அனுபவங்களை தேவனோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தோடு அவரை அறிகின்ற அறிவிலே அனுதினமும் வளர கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. ஆமென்.